அவன் லைவ் லொகேஷன் கேட்டானே அனுப்பிச்சியா? அனுப்பிச்சிட்டேன். கண்டுபிடிச்சு வந்துருவான். ஃபேமிலியோட வந்திருக்கான். அற்புதமா இருக்கு. கரெக்டா வந்துருவானா? வந்துருவானோ? எப்படி பாத்துட்டு அவரு பார்த்தாரு அதிர்ச்சியா. என்ன பாக்குறாரு? என்ன சின்ன பையன் ஸ்கூல் போவான் கேமரா பிடிச்சிருக்கான். என்ன பண்றது? சைல்டு லேபர். சைல்டு லேபரா? ஃப்ரண்ட் கேமரா திருப்பி நீயும் மூஞ்ச காமிச்சுக்கோ, அப்பதான் முடிப்பாங்க. சைல்டு மாட்டேன். 1 hour later. 41 நிமிஷம் வீடியோ எவ்வளவுனா 2 GB 46 நிமிஷம் வீடியோ நான் எப்படி வெளியே எடுப்பேன்? ஸ்டோரேஜ் இல்லாத போன் என்ன போன்? இல்ல ஸ்டோரேஜ் இல்லாத கொடு ஸ்டோரேஜ் இல்லாத போன் என்ன போன்? வெல்கம். அதான் அப்பவே சொன்னதேடா, ப்ராப்பர் இன்ட்ரோ வச்சா வீடியோ உருப்படாது, கோவித்த ஃப்ளோ எடுக்கலான்னு கேட்டீங்களாடா? சொன்னதே சரியா போயிட்டு கத்திட்டு அப்படியா? இல்ல இப்படி தள்ளி ஆடியன்ஸ்ல பாப்பாங்க. இல்ல மச்சான் இவ்வளவு தூரம் தான் கவர் வச்சிரா. ஓகே தானே? கீழ காட். ஆஹா திருப்பிட்டாங்கய்யா. ஆனா அவனால பட்டாப்பேட்டியை போட்டு வந்துருவான். போதனா க்ளோஸ் ஜூம். இது ஆடியன்ஸ் கலர்ல அசிங்கமா வாட்ச் வேற. ஜூம் வச்சிங்க. ஜெர்சி டி-ஷர்ட்டை இன் பண்ணிட்டு ஒரு மாதிரி இருக்கான். யாருமே ஃபேஷனபிளான ஆளு. ஃபேஷனபிளா? ஆமா. இதுவே நவீன் ஒரு யூடியூபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவரு கடையில இருந்து சில்லுத்தனமா எடுத்து வந்திருக்கான். வேலை பார்க்க கடையில வச்சா அட பிக்காளி பழ. இட்ஸ் டெமோ பீஸ். டெமோ பீஸ். ஃபர்ஸ்ட் காப்பி கூட இல்ல, டெமோ பீஸ். பேட்டரி கூட இருக்காது. இல்ல 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 அது வாட்சே இல்ல. அது சும்மா பேசினே இருந்தா என்ன என்ன இது ஊத்தி அசிங்கமா கன்றாவே. நீங்க ஃப்ரெஷ்ஷா வந்துக்கிறீங்களா? ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கா? இது ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கல. மனசாச்சே இல்லதான். ஆனா உனக்கு அவனை பார்த்தா தனியா கேமரா பிடிச்சுன்னு. ஓகே சில்ட்ரன்ஸ் ஃபார் இன்ட்ரோ கொடுத்துருங்க. என்ன பண்ற? எப்படிதான் பண்றாங்க? என்ன பண்ற? இருக்காங்க. சரி கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு இப்ப நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா யாருமே இது வரைக்கும் போகாத இடம், கிண்டி சில்ட்ரன் நேஷனல் பார்க். இருக்க எல்லாரும் ஒன்ஸ் இல்ல த்ரைஸ் இந்த படத்துக்கு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. வேற வழி இல்ல, காசு இல்ல, பட்ஜெட் இல்ல, எதுவுமே இல்ல. கேமராமேன் இல்ல, கோ ஆங்கர் இல்ல, எவனுமே இல்ல. என்னடா ஓ நீதான் கோ ஆங்கரா? சாரி நான் யாரு வீடியோ எடுக்க வராட்டா கஞ்சாஸ்ட் வந்திருக்கோம். அப்படி நடந்து பார்த்து பாத்தியா? அடிவாங்க விட்டுருவோன்னு நினைக்கிறேன்டா. இவன் போற வர கிட்ட சண்டை வச்சுட்டு இருக்கான்டா. டே யாரோட இது எடுத்து முடிச்சிரு. இன்ட்ரோவா? இப்பதான் குத்தேன். இன்ட்ரோ இல்லையா? டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. வந்திருக்கேன் இந்த இடத்துக்கு. 10 வாட்டி மாதிரியா வந்துருவேன். நீ வந்து டைனாஸ் ஸ்கூல்ல பச்சாலே நீ வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கோட ரெகுலர் கஸ்டமர் ஆயிடுவாடி. அன்னை வேளாங்கண்ணி ஸ்கூல்னா நீ 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டிங்க வரலாம். அன்னை வேளாங்கண்ணி ஸ்கூல்னா நீ எம்ஜிஎம் ரெகுலர் கஸ்டமர். எம்ஜிஎம் அப்புறம் இங்க வந்துட்டு 3-4 வருஷத்துக்கு வரலாம். அதுவும் நீ முக்கியமா அது என்ன சொல்ற, நமக்கு நம்ம பேட்சுக்குலாம் ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? வைத்தியகாரன் சாபக்கேடு பேட்ச். அந்த பேட்ச் தான் போனா உன்னை சென்னைக்குள்ள மட்டும் தான் கொண்டு போவாங்க. சாபக்கேடான பேட்ச் யாரும் சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம பேட்ச். ஐ மீன் இந்த 2019 நீங்க 12th பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பெரிய சாபக்கேடான பேட்ச். 10th டிக்கி கீஞ்சு பப்ளிக் எக்ஸாம் எழுதுறேன். 10th படிச்சிடலாம். அது முடிச்சு 10th முடிச்சு நாமா கேத்துரு. +1 ஜாலியா இருந்தாங்க. +1 2 சாபம் வந்துச்சு. தொட்டி ஒரு சாபம் வந்துச்சு. எங்க மேத்ஸ் டீச்சர் அது ஸ்கூல் ஃபுல்லா இருக்கு சாபம். அந்த சாபம் ஒரு சாபம், பொதுவான சாபம். பப்ளிக் எக்ஸாம்ல ஒரு சாபத்தை கொண்டு வந்தாங்க 11th. அதுவும் எங்க பேட்ச் நாங்க தான் அந்த பரிசோதனை எலி போல டேப்லெட் வச்சுதான் டெஸ்ட் பண்ணுவேன்னு ஒரு முடிவு எடுத்து வச்சாங்க. சரி அடுத்து 12th வச்சாங்க. சரி இதோ தாண்டி வந்துட்டோம். காலேஜ்லயும் ஒரு ஆப்போ வச்சாங்க. வணக்கம்ல மாப்பிள்ள, தேனியில இருந்து. காலேஜ் பெரிய ஆப்போ வச்சாங்க. காலேஜ் தான். ஆனா எங்க எடப்பாடி காப்பாத்தி நீங்க பாஸ் ஆயிட்டீங்க. ஓ இவர் யார் மெடிக்கல் எடுக்க? we are proud engineers. நான் தான் வந்துட்டு கஷ்டப்பட்டு செமஸ்டர் எழுதி பாஸ் ஆனோம். இவனெல்லாம் கொரோனாலே பாஸ் ஆகிட்டு போயிட்டானுங்க. நல்லா இருக்க மாட்டாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிட்டா சார். டக்குன்னு கொஞ்சம் பொறாமை வேணுமா கக்கி குத்தி எப்படி பண்ணலான்னு நிறைய கத்து வச்சிருக்கான். அனஸ்தீசியா நீ படிச்சிருக்க. டாக்டருக்கு படிச்சு மொபைல் கடையில வேலை பார்த்துக்கிறான். ஆனா 2 பேருக்குமே வேலை இல்லை. கிளாமர் அப்பில்
சேம பின் அந்த ஸ்டூடெண்ட் தானே நீ? எந்த ஸ்டூடெண்ட் தானே நீ? சொன்னதே இல்லடா. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா ஏய் கேமராமேன் தப்பு தப்பா பேசுறடா. நீ எந்த ஸ்டூடெண்ட்? பயாலஜி ஸ்டூடெண்ட்டா, நீ கெமிஸ்ட்ரி ஸ்டூடெண்ட்லடா. நீ நோபல் பழம்டா. ஆமா, இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு தானே இல்லையா? பழம் இல்ல, பழத்தை பறிச்சு அடிப்பாங்களோ. இப்போ சில்ட்ரன்ஸ் பார்க்குக்கு நம்ம ஏன் வந்திருக்கோம்னா, இங்க ரெனோவேட் பண்ணிருக்கேன்னு சொல்லிருக்காங்க. இங்க என்ன ரெனோவேட் பண்ணிருக்காங்க, என்னென்ன பார்க்க போறோம், புதுசா என்ன கொண்டு வந்திருக்காங்க, எந்த டைமிங்ல வரலாம், யார் யார் வரலாம், சாப்பாடு எடுத்துன்னு வரணுமா வேணாமா அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ பேசினால எல்லாம் பச்சை போய் ஏன்டா பச்சை போய் பேசுற? கடலூர் போலாம் தான் பிளான் போட்டோம். பட்ஜெட் செட் ஆகல, அதனால தான் சில்ட்ரன்ஸ் பார்க் வந்திருக்கோம். கடலூர் எவ்வளவு டிக்கெட்? 200 ரூபாவா? இங்க 60 ரூபா ஒரு டிக்கெட். ஒரு டிக்கெட் 200 ரூபா. பத்தாம நீங்க கேமரா நார்மல் போன்ல வீடியோ எடுக்கனாலே உங்களுக்கு 350 ரூபா கட்டணும். பார்க்கிங் 50 ரூபா. 600 ரூபாய் தேவைப்படுதாடா? ஆனா பரவாயில்ல, ரெனோவேட் பண்ணிருக்காங்கன்றது எனக்கு உள்ள வந்த பிறகுதான் தெரியும். நல்லா நீ மிருகமா இருந்தா எப்படி இருப்பான்னு யோசிச்சு பாரு. ஸ்ட்ரெயிட்டா ஒண்ணு இருக்குது. கேமராமேன் மக்களை பார்த்து டேனி எப்படி வீட்டை விட்டு படி தாண்ட மாட்டானோ, சூப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு இருந்தீங்க. தோ சென்ட்ரா ஒரு குக் இருக்குல்ல, ஜெண்டா போட போறாங்க. அந்த மாதிரிதான் டேனி படி தாண்டா 10 அவ்வளவுதான். சரி, எல்லாம் கடைசியா பாத்துக்கோங்க. ஹரிச கண்டிப்பா அவங்க அம்மா ஜெண்டா, அவங்க அம்மா கண்டிப்பா போனஸ் தான் மெசேஜ் பண்ணுவாங்க. ஐயோ ஆனா ஒண்ணா எதுக்கு அங்க போறீங்க? இந்த பிக் பாஸ்ல கஜா கருப்பு இருக்காங்க, எல்லாத்துக்குமே இந்த பரணி பையதான் அந்த மாதிரிதான் எல்லாத்துக்குமே இந்த சோ வெயில் வேர்த்து கொட்டிங் ஒரே ஸ்வெட்டிங். யார் நீயா? வீட்டுல இருந்தா கஷ்டப்படுறேன், வெளியே கூட்டு போட நீ தானே சொன்ன. பேசாம வீடியோ எடுக்கணும். மொத்தம் எத்தனை இடத்த பார்த்துரும் கவுண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மானு, இங்க ஒரு பெலிகான், கிரே பெலிகான், அது பேர். ஹாய், ஐ அம் கிரே டேனி. ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். I can fly with my flock, catch fish. I fly with my flock and catch fish in my big pouch. அப்ப நான் இதுங்களுக்கு கூட நல்லா செட்டப் இருக்குது பாரு. இல்ல அது கூட ஜோடியா சுத்து. என்ன பார்த்தா ஜோடி என்ன பேசுற நீ? வீடியோ மஞ்சள் மூக்கு நாரை. ஹலோ, இது வேற. I am painted Danny. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இது வேறயாடா? ரிசர்ட் இன் ஸ்வாலோ ஃப்ரெஷ் வாட்டர் ரிசைனிங். அது மேல படுத்துற கூடாது, போர்டு உடச்சுக்கும். அது ஒரு வேஸ்ட் போடுறா. ஏசி சூட் எதுவும் வாங்க மாட்டேன் நம்ம யூடியூப்ல இருந்து வர காசு. டிக்கெட் வாங்கவே காசு இல்லை, இந்த யூடியூப்ல இருந்து இங்க இது வந்துட்டு crocodile உள்ள பாம்பு crocodile இருக்கு, அதை போய் பார்த்துட்டு போலாம். விஷாலா அவ்வளவு வேகல. எங்க ஃபேமிலியோட வருவேன். வேற ஒரு என் வயசுல இருக்க பொண்ணு அவங்க ஃபேமிலியோட வரும். நானும் அவங்க கூட எல்லா மிருகத்தையும் பார்க்கலான்னு பார்ப்பேன். ஒண்ணு என் ஃபேமிலி நின்றோம், வேகமா போயிடும். அது எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கு தெரியுமா? எல்லா மிருகத்தையும் கூட என்ன பார்க்க மாட்டான், அந்த பொண்ணு கூடயே கூண்டு போலாம். சின்ன வயசுல கூப்பிடுவாங்க. சவுண்டே கேட்காத உள்ள என்ன பண்ணுது? பாம்பு காது கேட்கும். பாம்பு காது கேட்கும். கேட்காதா தெரியாதா? கேட்காதா? பாம்பு காது கேட்காதா? பேசாதடா, படிக்காத தற்குறி. அது மட்டும் கேட்கணும், கேட்கணும். நான் என் ஃபேமிலியோட வந்துக்கிறேன், நீங்க தான் இங்க வீடியோ எடுக்க வந்துக்கிறீங்க. நான் முன்னாடியே வந்துட்டேன். சொன்னியா பேசுங்க. கேமரா வணக்கம். எவ்வளவு ஷார்ப்பா வந்தாங்க. ஹாய், ஐ அம் ஸ்பூன் டானி. டானி ரோஸ்டிங். ஸ்கூல் டேஸ் தான் ஞாபகம் வருது பயங்கரமா. ஸ்கூல் டேஸா? யூனிஃபார்மோட போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு 4-5 பேர் கூட்டணுமா ஒண்ணு இருப்போம். எப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் கோ வித் லைன். ஆமாண்டா. நான் அப்பதான் என்ன பண்ணுவேன், இப்படி சைடுல போ
அப்படி இல்ல இந்த லெஃப்ட் ஹேண்ட்வாங்களே இது மாதிரி அந்த மார்க் பஸ் நாக்கு போயிட்டு இது மாதிரி அப்படியே லெஃப்ட் சைடு நான் எப்பயும் வெளியே பார்த்தேன் ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டு சின்ன சின்ன பசங்க என்ன பாசம் நான் ஆல்ரெடி எடுத்து வச்சேன் ஆனா இந்த ஃப்ரேம்ல எடுத்து வச்சிருக்கேன். எவ்வளோ தெளிவா நான் சொல்லியிருக்கேன் லேண்ட்ஸ்கேப்ல எடு எது எடுக்க எனக்கு எடுத்தேன் நான் உனக்கு எடுத்தாலும் எது எடுத்தாலும் லேண்ட்ஸ்கேப்ல தயவு செஞ்சு எடு. முடியாது. வெளியே போடா நீ வெளியே வாட் சஜா மாத்திராத. எங்கடா அந்த பிளாக் பக் வெளிமாவட்டம் வெளியூர் ஏற மைக் இதை வந்து பாரு கீழே வந்துச்சுன்னா இங்க பாத்தியா கீழே வந்துச்சுன்னா என்ன கீழே வந்ததுன்னு பாக்கணும். இவன் கை போடுறதுனால மைக் கீழே வந்துச்சு. நாயே போய் சொல்றேன் 2500 ஒன்லி. எங்கடா ஏதோ வெளிமா இருந்தாங்க இங்க பாரு. எப்ப பாரு இதே வேலையை சுத்திட்டு இருக்கிற காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. சரி ரெண்டா பேட்ச் வைக்கிறான்டா இவனுக்கு சுடுதல் அப்புறம் என்ன எடுத்து என் கை வச்சுன்னு இருக்கு. வெளிமானுக்கு சமாதி கட்டாங்கடா பரதேச்சா தண்ணி குடிக்கிறா அது தண்ணி குடிக்கிற இடமா அது. தோ இருக்கு போடுறா என்னடா இது கொம்பு வச்சுனே தோ. ஏ ப்ரோ ப்ரோ 2 இருக்குதுடா 3 இருக்குதுடா தோ இருக்கு பாரு. 1 2 3 ஏரா போட்டீங்க டம்முன்னு ஏதோ ஓடியுது. சொடக்கு போட்டு செக் பண்ண. ஓஹோ குழந்தைங்க எக்ஸைட் ஆகலாம் நம்ம ஆக கூடாது. வா நம்மளும் குழந்தைங்களா நம்மளும் எக்ஸைட் ஆகும். குழந்தை அட வெக்கம் கட்டுவீங்களா? அந்த பொண்ணை தானே பாத்துங்க கவர் பண்ணு வெளியெல்லாம் அவங்க அம்மா கிட்ட காட்டணும். இப்பயே லைவா காட்டுவேன் நான். வெளியே வந்தாலும் இதெல்லாம் தான் மேட்ரு. நான் பார்த்துட்டு ஜாலியாக சுற்றின்னு இருக்க வேண்டியதான். அப்படியே பார்த்து எங்கடா போற பாத்ரூம் அது எங்கடா போற